ஜூலை 12ஆம் தேதி நடக்க போகிற குரூப் 4 எக்ஸாமில் இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக கேட்கலாம். இப்போ கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். அடுத்தடுத்த 7 தொடர் எண்களின் சராசரி 20. இதில் மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எப்படின்னு பார்க்கலாமா? அடுத்தடுத்த தொடர் எண்கள்னா எதில் ஸ்டார்ட் ஆகும்னு கொடுக்கல, எதில் முடியும்னு கொடுக்கல. அப்போ நம்மளாம் 7 தொடர் எண்கள் என்னென்ன எழுதிக்கிறலான்னா, ஃபஸ்ட்டு எண்ணை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறலாம். அடுத்த எண் x+1, அடுத்தது x+2, x+3, x+4, x+5, x+6. 7 தொடர் எண்ணுக்கு பதிலாக இந்த மாதிரி எடுத்துக்கிறலாம். சராசரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சராசரி வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதியிருக்கோம். இதில் நடு எண் என்னன்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் விட்டுருங்க. அடுத்து ரெண்டாவதையும் லாஸ்ட்டுக்கு முன்னாடி உள்ளதையும் விட்டுருங்க. அடுத்து மூணாவதையும் லாஸ்ட்லேருந்து மூணாவதையும் விட்டுருங்க. அப்போ நடுவில் என்ன இருக்குது? இதுதான் வந்து நடு எண். நடு எண் என்ன இருக்குது? x+3. அந்த x+3ங்கிறத அப்படியே எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு 20ங்கிறது சராசரியோட வேல்யூ எழுதியாச்சு. எக்ஸுங்கிறத அப்படியே வச்சுருக்கோம், 20ங்கிறதையும் அப்படியே வச்சுருக்கோம். இந்த +3 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது -3ஆக மாறிடும். 20ல் 3 போச்சுன்னா 17ன்னு கிடைக்குமா? அப்போ எக்ஸு வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு 17ன்னு. கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மிக பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், ஸ்டார்டிங்கில் எக்ஸுன்னு தான் எடுத்திருக்கோம். அதை விட பெருசு x+1. அப்போ மிகப்பெரிய எண் தானே கேட்டிருக்காங்க. அப்போ கடைசியாக என்ன இருக்குது? x+6. அப்போது மிகப்பெரிய எண் வந்து x+6ன்னு எடுத்து எழுதியாச்சு. எக்ஸுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச 17ங்கிறத அப்படியே எழுதியிருக்கோம், +6ங்கிறத அப்படியே எழுதியிருக்கோம். ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 23ன்னு கிடைக்குது. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி, 23. முக்கியமான கேள்விகள் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.